அனைவருக்கும் திருக்குறள் வணக்கம். திருக்குறள் அதிகாரம் 14 ஒழுக்கமுடைமை. குறள் எண் 131. ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். இந்த மண்ணில் பிறந்த அனைவருமே எல்லாரும் பாராட்டும்படியும் போற்றும்படியும் ஒரு சிறப்பான வாழ்க்கையை வாழ்ந்துவிட வேண்டும் என்றுதான் வாழுகிறோம். அப்படிப்பட்ட இந்த வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு சிறப்பை தருவது எது என்று திருவள்ளுவர் சிந்திக்கிறார். காடுகரை, வீடு வாசல், தோட்டந்துறவு, நகை நட்டு, ஆடை ஆபரணங்கள், சொத்து பத்து, வண்டி வாகனங்கள் இவையெல்லாம் ஒருவனுக்கு சிறப்பை தந்து அவனை வாழ்க்கையில் உயர்த்தி விடுமா என்று சிந்தித்துவிட்டு, இல்லை இல்லை, இவை எல்லாவற்றையும் விட ஒழுக்கமே ஒருவனுக்கு சிறப்பை தரும் என்ற முடிவுக்கு வருகிறார். அதனால் ஒழுக்கம் விழுப்பம் தரும் என்று எழுதுகிறார். மனிதர்களாக பிறந்தவர்கள் கட்டாயமாக ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று ஐயன் விரும்புகிறார். எங்கெல்லாம் தன்னுடைய கருத்தை வலியுறுத்தி சொல்ல நினைக்கின்றாரோ அங்கெல்லாம் ஒரு அழகான உவமையை கையில் எடுப்பது வழக்கம். அதனால் மக்கள் ஒழுக்கத்தை கட்டாயமாக கடைபிடிக்க வேண்டும் என்று நினைத்து ஒழுக்கத்தை வலியுறுத்த விரும்புகிறார். இங்கு ஒரு அழகான உவமை தேடுகிறார். ஒழுக்கத்திற்கு நிகராக என்ன இருக்கிறது என்று பார்க்கையில் ஐயனுக்கு கிடைக்கின்ற சொல் உயிர். ஆம், உயிர் போய்விட்டால் திரும்ப வராது. ஒழுங்கீனமாக நடந்து கொண்டதால் போய்விட்ட மானமும் திரும்ப வராது. உயிர் போய்விட்டால் பிணம், ஒழுக்கம் போய்விட்டால் நடைபிணம். ஆக உயிரும் ஒழுக்கமும் ஒன்று என்ற முடிவுக்கு வருகிறார். ஆனாலும் அவருக்கு மன நிறைவு ஏற்படவில்லை. இன்னும் ஒழுக்கத்தை அழுத்தமாக சொல்ல வேண்டும் என்று சிந்திக்கிறார். உடலில் இருந்து உயிர் போன பிறகு வலி அவனுக்கு தெரிவதில்லை. ஆனால் வாழுகிற பொழுது ஒழுங்கீனமாக நடந்து கொண்டதால் மானம் போய்விட்டால் அதனால் ஏற்படுகிற வலி அவமானம் அவனே அனுபவிக்க வேண்டும். அதற்கு பிறகு அவனை பற்றிய இழிவான சொற்களை அவனே கேட்க வேண்டி வரும். அது மட்டுமல்ல, உயிர் போய்விட்டால் அந்த இழப்பு அவனோடு போய்விடும். 4 நாட்களுக்கு உற்றார் உறவினர்கள் வந்து அழுது விட்டு பிறகு அவரவர் வேலையை பார்க்க சென்று விடுவார்கள். ஆனால் ஒழுக்கம் போய்விட்டால் முதலில் அவனை பெற்றெடுத்த தந்தைக்கும் தாய்க்கும் கெட்ட பெயர் வரும். அவன் படித்த பள்ளிக்கூடம், அவனுக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர்கள் அத்துணை பேருக்கும் கெட்ட பெயர். திருக்குறள் புதைபொருள் என்ற ஒரு புத்தகத்தில் முத்தமிழ் காவலர் கியாப்பே விஸ்வநாதம் அவர்கள் இப்படி எழுதுவார். 20ஆம் நூற்றாண்டிற்கு பிறகு எந்த விஞ்ஞானியாவது தோன்றி போன உயிரை கூட திரும்ப கொண்டு வந்து விடலாம். ஆனால் ஒழுக்கம் கெட்ட செயலில் ஈடுபட்டதால் போன மானம் ஒருபோதும் எந்த விஞ்ஞானியாலும் திரும்ப கொண்டு வரவே முடியாது என்கிறார். அது மட்டுமல்ல, ஒழுக்கத்தோடு இருப்பவர்கள் உயர்ந்தவர்கள், உயிரோடு இருப்பவர்கள் உயர்ந்தவர்கள் அல்ல. உயிரோடு இருப்பவர்கள் நல்ல செயல்களையும் செய்வார்கள், கெட்ட செயல்களையும் செய்வார்கள். ஆனால் ஒழுக்கத்தோடு இருப்பவர்கள் நல்ல செயல்களை மட்டுமே செய்வார்கள். உயிரை இழந்துவிட்ட ஒருவன் தான் செய்த பழி பாவங்களை கூட இழந்து விடுகிறான். ஆனால் ஒழுக்கத்தை இழந்துவிட்ட ஒருவன் தான் செய்யாத பழி பாவங்களை கூட இது நான் செய்யவில்லை என்று சொன்னால் இந்த உலகம் அவனை நம்புவதில்லை. அதனால் உயிரை விடவும் ஒழுக்கத்தை போற்றி பாதுகாக்க வேண்டும் என்று திருவள்ளுவர் விரும்புகிறார். அதனால் ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்று எழுதுகிறார். இந்த திருக்குறளில் கடைசி 2 சொல்ல பாருங்க. ஓம்பப்படும். ஓம்புதல் என்றால் பேணுதல் என்று பொருள். இப்போ வீட்டை பேணுதல் என்றால் நாள்தோறும் வீட்டை கூட்டி பெருக்கி துடைத்து சுத்தமாக வைத்துக் கொள்ளுதல் என்று பொருள். அதுபோல உடம்பை பேணுதல் என்றால் நாள்தோறும் காலையில் எழுந்து பல் துலக்கி குளித்து இந்த உடம்பை சுத்தமாக வைத்துக் கொள்ளுதல் என்று பொருள். அதுபோல பெற்றோரை பேணுதல் என்றால் நாள்தோறும் தாய் தந்தையருக்கு வேண்டியவற்றையெல்லாம் செய்து கொடுத்து அவர்களை பக்குவமாக பாதுகாத்தல் என்று பொருள். அதுபோல ஒழுக்கத்தை பேணுதல் வேண்டும் என்கிறார். ஒழுக்கத்தை பேணுதல் என்றால் நாள்தோறும் ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும். எவ்வளவு இடையூறு வந்தாலும் மன உறுதியோடு ஒழுக்கத்திலிருந்து தவறாமல் ஒழுக்கத்தை கடைபிடித்து வாழ வேண்டும். இப்படி நாள்தோறும் ஒழுக்கத்தை கடைபிடித்து வாழ்பவர்கள் அவர்களுக்கு எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கும். வாழ்க்கையில் மிக உயர்ந்த இடத்திற்கு வருவார்கள் என்பது ஐயனின் கருத்து. நன்றி, வணக்கம்.